గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప జ్ఞాన వైరాగ్య పక్ష కడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష కడు దివ్య రూపమా గరుడ వాహనమా పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి వినత దాస్యము బాపి విష్ణుదాసుడైనావు అన్ని కల్పాలలో వైకుంఠు సేవలో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు
నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు పెరియ తిరువడి నీది పెరుమాళ్ళు కొలువురో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా నానామహిమాన్వితుడా నాగాలంకృత దేహ భూని ఉపరి చరవసూను బ్రోచిన మహానుభావ కొన్నగ కాళేంద్రుని పారద్రోలినావు ఆ మిల్లేరును ఈ వసుధన విన్నగా నిలివేవు గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் திருமலை திருப்பதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கருத்மானின் அவதார தினமான இன்று மங்கள தினம் சோமவாரம். மேலும் இன்று ஆவணி மாத பிறப்பு. பெருமான் உகந்து ஏற்ற வாகனம் இவன். கருட சேவையை சின்னத்துறையில் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களை இனிதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. கருடனின் திருநட்சத்திரம் சுவாதி. தமிழ் மாதம் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் அதாகி சுக்லபக்ஷ பஞ்சமி தினத்தை கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுகின்றது. கஷ்யப மகரிஷியின் மனைவிகள் கருத்ரு வினதை என்னும் இரு சகோதரிகள். கர்த்ரு நாகர்களுக்கு தாயாகவும் வினத்தைக்கு அருணன் கருத்மான் எனும் இருவர் புத்திரராக இருந்தனர். சகோதரிகளான கர்த்ரு வினத்தை இருவருக்கும் இடையில் விவாதங்கள் முற்றி போட்டியில் வந்து நின்றது அந்த வேதம். அந்த வேக போட்டியில் ஜெயிப்பவர்க்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்ற ஒப்பந்தம் ஆனது. போட்டியில் வினத்தை தோற்க, அதாவது கருத்மானின் தாய் தோற்க, வினத்தையன் மகன்களான அருணனும் கருடனும் கர்த்ருவுக்கும் அவனது குமாரர்களான நாகர்களுக்கும் அடிமையானார்கள். அடிமை தொழிலில் ஈடுபட்டனர். தேவேந்திரரிடமிருந்து அமிர்த கலசத்தை கொணர்ந்து வந்த பின்பு அடிமை தலையிலிருந்து விடுபடலாம் என்னும்படியான ஒப்புதலின் பெயரில், அதாவது கர்த்ரு சொன்னதனாலே அந்த ஒப்புதலின் பெயரில் பெருத்த முயற்சியாலே பகவான் விஷ்ணுவின் அருளோடு அமிர்த கலசத்தை கொணர்ந்து தனது தாயையும் அடிமை தளத்திலிருந்து மீட்டான் ஸ்ரீ கருத்மான். ஸ்ரீ வைனிதேயன் என்னும் வினதை சிறுவன் தாயின் ஆசீர்வாதத்தை நன்றாக பெற்றானவன். இத்தினத்தையே கருட பஞ்சமி என்று போற்றி வழிபடுகின்றனர். இந்த அமிர்த கலசத்தை கொணர்ந்து தாயின் அடிமை தலையை நீக்கிய இவனுக்கு கருட பஞ்சமி என்று கொண்டாடப்படுகிறது. தாயின் ஆசியோடு பெருமானை என்றும் நிழல் போல தொடர்ந்து கைங்கரியம் செய்வதில் ஆழங்கால் பட்டவர் ஸ்ரீ கருத்மான் என்று எல்லோரும் அறிந்த ஒன்று. இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது எம்பெருமான் கருட பஞ்சமியில் கருட ஆழ்வான் மீது எழுந்தருளி வீதி உலா கண்டருள்வதற்கு முன்பு ஆச்சாரிய சேவையை நாம் காண முடிகின்றது. ஆச்சாரியின் துணையோடு கருத்மானை சேவித்தல் என்பது உயர்ந்த கருத்து கொண்ட வேத மொழி முன்மொழிகிறது. வேதம் முன்மொழிய கருத்மான் தொடர கருத்மான் தோளின் மீது எம்பெருமான் வேத பிரதிபடனான எம்பெருமான் வேதாத்மா விஹகேஸ்வரோ என்று போற்றப்படும் வேதங்களை சிறகுகளாக கொண்ட இந்த கருத்மான் மீது எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் இந்த நிலையை நாம் காண கொடுத்திருக்க வேண்டும். ஸ்ரீ வெங்கடவரதன் பால் பக்தி நெஞ்சம் பிரமாணபூர்வகமாக சென்று இடைவிடாது சேவையை செய்வதிலேயே ஆழங்கால் பட்டவன் ஸ்ரீ கருத்மான். இப்படியாக இத்துணை ஏற்றமுடைய இன்றைய தினம் நம்மை காணச் செய்கின்றான் வெங்கட நாயகன் என்றால் அவன் அருளன்றி யாரால் நமக்கு அருள இயலும்? குழற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் தெருவும் நிழல் போல் வனர் கண்டு நிற்கும் கொல் மேலுங்கொல் தன்னந்துழாய் அழல் போல் அடும் சக்கரத்து அண்ணல் விண்ணோர் தொழக்கடவும் தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின்போன தனி நெஞ்சமே என்கிறார். அதாவது
முதலில் அனைத்தும் பெருமானுக்கு உரிய அனைத்து பெருமைகளையும் சாதித்துவிட்டு இவை அனைத்தும் தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின்போன தனி நெஞ்சமே என்றார். இவை அனைத்தும் இவர்களை காக்கும்படியான இந்த கருத்மான் அத்துணை ஏற்றமுடையவன். அந்த கருத்மானின் பின்னால் தனி நெஞ்சமே என்று ஆழ்வாரின் தன் நெஞ்சம் சென்றதாம். கருத்மானுக்கு அருளியது கூட தனக்கு அருளவில்லை, அந்த அருள் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்திப்பது போல உள்ளது. குழற்கோவலரும் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் ஆக முத்தேவியர் சகிதமாக பெருமான் இருக்க நிழல் போல் வரர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல். இதை காணும் பொழுது அப்படியே கண்கள், மனம், புத்தி அனைத்தும் ஒன்றி இணைந்து அவர்கள் பால் நிற்க தன் மனம் தன்னிடத்திலே திரும்பி வருமா என்று தன்னந்துழாய் அழல் போல் அடும் சக்கரத்து மேலே அச்சேதனமான இந்த திருத்துழாய்க்கு எத்தனை ஏற்றம்! இந்த முத்தேவியரோடு சேர்ந்திருக்கும் பெருமானை அணைத்து கொண்டிருக்கும் மணங்கமழும் தேன் பொழியும்படியான இந்த திருத்துழாய் மாலையை, அவன் உகந்த திருத்துழாய் மாலையையும் அதற்கு இத்தனை ஏற்றங்கள் உடையது. ஆக தேவிமார்கள் புடைசூழ தேவிமார்களோட பெருமான் இருக்க, அந்த தேவிமார்களோட கூடிய பெருமான் அவன் உகந்த திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்க அழல் போல் அடும் சக்கரத்து அண்ணல். மேலும் சக்கரத்து என்று சொல்லும் இடத்தே பத்மமான சங்கையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார். அதாவது இந்த பாசுரத்திற்கு அருளி செய்த இந்த புழிப்புரை அர்த்த விசேஷத்தில் சக்கரத்த அண்ணல் என்று சொல்லும் பொழுது பெருமானை அதாவது பெருமான் ஏந்தி கொண்டிருக்கும் சக்கரத்தாழ்வாரை சொல்லும் பொழுது சங்கத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று. ஆக தேவிமார்கள் இவர்களோடு சேர்ந்து கொண்டு துழாய் மாலை அணிந்து கொண்டவன். அது மட்டுமல்லாது அடியார்களை காக்கும் பொருட்டாக ஏந்தி வைத்துக் கொண்டிருக்கும்படியான சங்கு சக்கராதிகள் இவை அனைத்தும் இவனிடத்தை இறக்க அழல் போல் அடும் சக்கரத்து என்னால் அடியார்களுக்கு என்ன துன்பம் வருமோ என்று எம்பெருமான் நோக்கி கொண்டிருக்க அவன் கஞ்சாடையை வைத்து கொண்டே சக்கரம் உடனே சென்றவர்களை ரட்சிக்குமாம். மேலே பெருமானுக்கும் எந்த ஆபத்து வந்து விடுமோ என்று தூங்காது அழல் போல் நெருப்பு கொதிக்க சுழன்று கொண்டே இருக்குமாம் சக்கரம். அப்படிப்பட்ட சக்கரத்தையும் சங்கையும் ஏந்தி கொண்டவன் பிராட்டிமார்கள். திருத்துழாய் அவன் உகந்த திருத்துழாய் மேலே அவனுக்கு அணிகலனமாகவும் ஆயுதமாக இருக்கும் சங்க சக்கராதிகள் அழல் போல் அடும் சக்கரத்து அண்ணல் விண்ணோர் தொழக்கடவும் இவை அனைத்தும் விண்ணவர்கள் அனைத்தும் கண்டு தொழக்கூடியபடியாக இருக்க தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி இவை அனைத்தும் கொண்டு கருடான் அந்த கருட வாகனத்தின் மேல் எழுந்தருளியுள்ளான். இப்படி அனைவருமாக சேர்த்தில் எழுந்தருளியிருக்கும் இந்த கருட வாகனனான பெருமானை நான் சேவித்து கொண்டிருக்க என் மனம் தன்னிடத்தே திரும்புமா என்று திருவிருத்த பாசுரத்தில் சுவாமி நம்மாழ்வார் நாயகி பாவத்திலே சாதித்துடைய இந்த பாசுரம். இமையோர் தலைவனான ஸ்ரீ வெங்கடவாணன் பும்சாம் திருஷ்டி சிந்தாபகாரிடம் என்ற ரிஷியின் வாக்கு போலே தேவிமார்கள் நித்தியசூரிகள் என்று எல்லோரையும் தன்வயப்படுத்தியவன் இவன். பரம காருணிகனான பெருமான் தன் மனம் முகந்த அழகியதான மனம் மிக்க திருத்துழாயையும் அணிந்து கொண்டு பெருமானையும் பெருமானின் அடியார்களையும் என்றும் காக்கும் வேகத்தோடும் அதிக வெப்பத்தோடும் சுழன்று கொண்டிருக்கும் சக்கரங்களையும் சங்கையும் தரித்து கொண்டும் அடியார்களுக்கு நிழல் போல இருந்து குளிர்ந்த உள்ளம் உடைய தாயான பெருந்தேவி ஸ்ரீதேவி என்று பொறுமையின் சிகரமான பூதேவி மேலே அடியார்களின் ரட்சணத்திலேயே கால் தாழ்த்தி இருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் என்னும் நப்பின்னை பிராட்டி இவர்கள் அனைவரும் சூழ்ந்திருந்து பெருமானின் நிழல் போல விடாது தொடர்ந்திருக்க இது போதாது என்று இவர்கள் அனைவரையும் ஒரு சேர காக்கும் எண்ணத்தோடு நெருப்பை போல கோபம் காக்கும் அந்த மாபெரும் மகிமையை உடைய கருடன் இவனுக்கு மேலே பெருமானுக்கு ஒரு காவல் வேண்டுமா என்ன? பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் ஏன் சங்க சக்கராதிகளுக்குள்ள அனைவருக்கும் சேர்ந்தபடியாக இருக்கும்படியான காவல்காரன் இந்த கருத்மானாக திகழ்கின்றான். இருப்பினும் தேவிமார்களோடு அகலகில்லேன் என்று என்னும் பெருமானோடு கூடியிருக்கும் பிராட்டிமார்களுக்கும் ஏதும் அபாயம் வருமோ என்றும் அஸ்தான பயசங்கையாலே விட்டு அகலாது தன் மீது சுமந்து கொண்டு திரியும் பயனதேயம் கீழே விட்டால் கூட ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று பயமாம். இவர்களின் பின்னே போன ஆழ்வாரின் நெஞ்சம் தனக்கும் அப்பேறு கிட்ட அதாவது இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று கருடவாகன பெருமானின் பின்னேயே சென்று விட்டதாம். அவரது மனம் ஒன்றிவிட்டதாம். மீண்டும் மனம் தன்னிடத்தே வருமா என்று ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்ததாம். என்னே ஆழ்வாரின் தனி நெஞ்ச அனுபவம். ஆக இப்படி பெருமானிடத்திலே ஆழங்கால்பட்ட ஆழ்வாரின் எண்ணம் கருத்மான் சுமந்து கொண்டு எத்தனை பேர் கொண்டிருக்கும் பெருமானுக்கு ஸ்ரீஅப்பதித்வம் என்ன
அவன் உகந்த திருத்துழாய் மாலை என்ன, அவன் அணிந்து கொண்டிருக்கும் சங்கர சக்கராதிகள் என்ன என்று அனைத்தும் ஒருசேர பெருமானே கருட ஆழ்வானை சுமந்து கொண்டு திரிகின்றான். அஸ்தான பயசங்கையாலே பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் அவன் எழுந்தி கொண்டிருக்கும் அந்த சங்க சக்கராதிகளுக்கும் கூட ஏதேனும் ஆபத்து வருமோ என்று அனைத்தும் ஒன்று சேர அனைவருக்குமாக காவல் கடவுளாக இருக்கின்றான் கருத்மான். இப்படிப்பட்டவன் மீது எம்பெருமான் உகந்து தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டு வீதி உலா கண்டருள நம்மையும் காணச் செய்கின்றான் இந்த சுபதினமான இன்று என்றால் எத்தனை பேரு நமக்கு. ஆக ஸ்ரீ பூமி நாயகி தோள் வலிமை மிக்க இடைக்குல நாயகி ஸ்ரீ நப்பின்னை என்று முப்பெரும் தேவிமார்களும் தன்னிடத்தே வந்து சேர்ந்தனரோ என்னும்படியாக அணு அணுவாக இதை மேலே ஆர்ப்பரித்த ஆழ்வார் மேலே திருவாய்மொழியில் இந்த 3 தேவியருமே தன்னிடத்தில் வந்து சேர்ந்தனரோ என்னும்படியாக பாசுரத்தை சாதித்து அருளியுள்ளார். ஸ்ரீ திருத்தொலைவில்லி மங்கலம் ஸ்ரீ அரவிந்தலோச்சனனை தான் அனுபவித்தமாற்றை உகந்து சாதித்தருளியுள்ள பாசுரம் ஒன்று உண்டு. பின்னைக்கொல் நிலமாம் எப்படி ஆழ்வார் இந்த பிராட்டிமார்களுக்கும் சங்கு சக்கராதிகளுக்கும் திருத்துழாய் மாலைக்கும் கருத்மானுக்கும் கிடைத்த பேறு தனக்கு கிடைக்குமா என்று ஆர்ப்பரித்து அவரிடமே சென்ற இந்த மனம் தன்னிடத்திலே திரும்புமா என்று கனிந்து உருகி பாடிய ஈரச்சொல்லான இந்த பாசுரத்தை திருவிருத்த பாசுரத்தை மேலே திருவாய்மொழியில் தானே அந்த பிராட்டிமார்களாக இருக்குவதாக இந்த திருத்தொலைவல்லி மங்கல பெருமானை குறித்து சாதித்தருளியுள்ள பாசுரம். பின்னை கொல் நிலமாமகள் கொல் திருமகள் கொல் பிறந்திட்டாள் என்ன மாயங்கொலோ இவள் நெடுமால் என்றே நின்று கூவுமால் முன்னி வந்து இவன் நின்று இருந்து உரையும் தொலைவில்லை மங்கலம் சென்னியால் வணங்கும் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே என்று தன்னுடைய பராங்குச நாயகியின் தாயார் பாவித்து தன்னுடைய மகள் குறித்து சொல்லுவது போல இந்த பாசுரம் அமைந்துள்ள ஒரு பாசுரம், ஒரு பதிகம் இது. பெண்ணை கொல் நிலமாமகள் கொல் திருமகள் கொல் பிறந்திட்டாள் என்று தாயார் ஆர்ப்பரிப்பது போல. ஆக பெருமான் ஆழ்வார் பராங்குசநாயகி தொலைவில்லி மங்கலத்திற்கு எழுந்தருள்வாள் என்றும் கல்பத்திலேயே உணர்ந்து கொண்டானாம் பெருமான். ஆழ்வாரை முப்பெரும் தேவிகளின் சாயலோடு தன்னோடு சேர்த்து கொள்ள நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறுமாக இருந்து நிலை மாறாது தான் எப்படி வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து அந்த திவ்ய தேசத்தில் எழுந்தருளினானோ சற்றும் அகலாமல் அப்படியே தாயாருக்கு, அதாவது பராங்குசநாயகியான நம்மாழ்வாருக்கு காட்சி தர வேண்டும் என்று இம்மியும் அகலாது ஆழ்வாருக்காக காத்து கிடந்தாராம் அந்த திவ்ய தேசத்திலே. ஆழ்வாருக்கு பிரியமான பெருமானை மிக்க ஆசை கொண்டு நன்றாக அனுபவிக்க வேணும் என்று உள்ளம் பூரித்து பெருமானை கண்களால் பருக இச்சை கொள்ள வாரிக்கொண்டு அவனை இம்மி கூட விடாது பருக வேண்டும் என்றிருக்க விருப்புற்று ஆழ்வாரை விட அது பலிக்காதபடி ஆழ்வாரை அவர் வேண்டாத போதே ஆழ்வாருக்கு சந்தர்ப்பமே கொடுக்காது கரிய மேக கார்வண்ணனான கோவிந்தன் குணக்கடலான பெருமான் அடியாரான ஆழ்வாரை வாரிக்கொண்டு தன் அழகை காட்டி விழுங்கிவிட்டாராம். அத்துணை ஏற்றம் பெற்றவன். அதாவது ஒரு பக்தனை தனக்கு பிடித்து விட்டால் மீண்டும் அந்த பக்தன் இவனை தேடி வர வேண்டாம், இவனே அந்த ஆழ்வாரோ பக்தனோ பின் சென்று விடுவானாம். அத்தனை பக்த ரட்சகன் இவன். அதே போல பக்த பராதீனன் இவன். பக்தனை கண்டு ஏங்குபவன் இவன். இவர்கள் தன்னை விட்டு விடுவார்களோ என்று பயந்து அவர்கள் பின்னே செல்வானாம். பெருமானை கண்களால் பருக இச்சை கொண்டிருக்கிறார் ஆழ்வார். ஆனால் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று பாரித்தார். ஆனால் ஆழ்வார் பெருமானை அந்த அழகை நேர்த்தியை கல்யாண குணக்கடலை தான் விழுங்குவதற்கு முன்பாக பருகுவதற்கு முன்பாக பாசுர வரிகளால் அனுபவிப்பதற்கு முன்பாக எம்பெருமான் ஆழ்வாரை அத்துணை அந்த பக்தியை தானே விழுங்கிவிட்டானாம் ஏற்றமுடைய இந்த பெருமான். ஆக பக்தர்களின் பக்தியில் எல்லை நிலத்தில் இருக்கும் அவர்களை தானே தன் விருப்பத்தாலே பக்தர்களின் எதிர்பார்க்காத வண்ணம் அருள் செய்து அருளும் கடலாக இருக்கும் இவனே. அடியார்கள் உகப்பிற்கு ஏற்றவாறு கருட பஞ்சமி அன்று பக்தனான கருடனின் இச்சைப்படியும் சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாடி கோவிந்த நாமத் துதிகளாலே பெருமானை குளிர பக்தியாலே நனையச் செய்த அடியார்ந்த பக்தர்களுக்கும் கண்டு வணங்கும் வண்ணமாக கருடாரூடனாக எழுந்தளிக் கொண்டிருக்கின்றான். இந்த தொலைக்காட்சி மூலமாக அனைத்து பக்தர்களும் கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். எந்தவித பாதிப்பும் இல்லாமல் குளிர்ந்த இடத்திலேயே இருந்தவாறே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் சற்று ஏற்றம் பெற்றவர்களே தான். அல்பமானதும் நிலையற்றதுமான பொருள்களின் மீது உள்ள பற்றை அறவே அறுத்து
பெருமான் மீது பக்தியை பெருக்கிக் கொள்ளும் பக்தர்களுக்கு அனுகுணமாக நடப்பவன் இவன். ஆக எப்பொழுதும் அவனே நினைத்து கொண்டிருக்க வேண்டுமா என்றில்லை. அப்படி கேள்வி இல்லை. வேறு செயலில் புத்திகளில் செய்யும் தொழிலே தெய்வம் என்பவர். அந்த செய்யும் தொழிலே தெய்வமாக கொண்டு அந்த தொழிலிலேயே புக்தியை செலுத்தி கொண்டு அந்த தொழில் செய்யும் பொழுது பகவன் சிந்தையை பகவன் நாமத்தையும் ஸ்மரணை செய்து கொண்டு நாம் செய்து கொண்டிருந்தால் அதன் ஏற்றமே தனி. அந்த செயலில் அந்த தொழிலில் எந்த தொய்வும் குறையும் ஏற்படாது, ஏற்றமே ஏற்படும். மேலே இந்த வாகன புறப்பாட்டினை சற்று சேவித்து இந்த பாசுரத்தின் பொருளை சற்று நன்றாக சேவிப்போம். பக்தர்களை ஊர்வலத்தை கண்டுகளிப்போம். ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಯನಿ ಕೊಲುವರೇ ಗೋವಿಂದಾಯನಿ ಕೊಲುವರೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಯನಿ ಕೊಲುವರೇ ಗೋವಿಂದಾಯನಿ ಕೊಲುವರೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಯನಿ ಕೊಲುವರೇ
ஆக சற்று முன் நன்றாக சேவித்தோம். அழகான ஊர்வலம், எத்துணை புடைசூழ, பக்தர்கள் புடைசூழ எம்பெருமான் உகந்து எழுந்தருளி கொண்டிருக்கும் இந்த வேளை நல்லாக வேளை. மேலே வரும் காலங்கள் பொங்கி மகிழ அவன் அருளட்டும். துவஜஸ்தம்பத்தையும் நன்றாக சேவித்து கொண்டு, இங்கு வராவிட்டாலும் துவஜஸ்தம்பத்தையும் கோபுரத்தையும் கருத்மானுடைய அந்த கருத்மானோடு கூடிய பெருமான் அந்த வாகனத்தில் எழுந்தருளும் இந்த கோலத்தை சேவித்தாலே மலைக்கு வந்தது போல்தான் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். இந்த மலைக்கு தனியாக வந்து சேவிக்கவில்லை என்ற எண்ணம் விடுத்து இதை காண கொடுத்ததை நாம் பெற்ற பேறு என்று நினைத்து கொண்டு நன்றாக பெருமானை சேவிக்க வேண்டும். இப்படி அடியார்கள் உகப்பிற்கு ஏற்றவாறு கருட பஞ்சமி அன்று பக்தனான கருடனின் இச்சைப்படியும் சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாடி கோவிந்த நாம துதிகளாலேயே பெருமானை குளிர பக்தியாலே நனையச் செய்த அடியார்ந்த பக்தர்களும் கண்டு வணங்க, அதாவது காண என்பது தொலைக்காட்சி மூலமாக கண்டு கொண்டிருக்கும் பக்தர்களுக்கும் அனுகிரகம் நிச்சயம் அருள்வான் என்றும்படியாக கண்டு வணங்கும் வண்ணமாக கருடாருடனாக எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான் பெருமான் மிக கருணையோடு. துவஜஸ்தம்பத்தையும் நான் நன்றாக சேவித்துக் கொள்ளலாம். அல்பமானதும் நிலையற்றதுமான பொருள்களின் மீது உள்ள பற்றை அறவே அறுத்து பெருமான் மீது பக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சற்று முன் சேவித்தோம் அல்லவா? அது இவ்வாறு இந்த கலிகாலத்தில் நடக்க இருமா என்றால் நிச்சயமாக வேண்டும், முடியும், மனத்தளவிலே முடியும். மற்ற அல்பமான ஒரு வேலைகளில் புத்தியை செலுத்தாது செல்லும், அதை அடக்கி திருப்ப வேண்டும். அதற்கு வயதும் இருக்கிறது அல்லவா? அப்பொழுதுதானே நாமும் நம் சிறார்களை, நம் குழந்தைகளை திருத்த இயலும், நல்வழிப்படுத்த முடியும். நாம் நடந்தால் நம்மை பார்த்து குழந்தைகளும் திருந்தி நல்வழிப்படுத்தும். அதுதானே வேண்டும். ஆக நல்லபடி செய்து நன்றாகத்தான் இருக்கிறோம். யாருக்கும் நாம் துன்பம் இழைத்தோம் இல்லை. அப்படி துன்பம் இழைத்தோம் என்றால் தொலைக்காட்சி மூலமாக கூட நம்மை காணச் செய்ய மாட்டான் இவன். நாம் அவனை காண்பதை விட அவன் நம்மை நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பதுதான் ஏற்றம். அப்படிப்பட்டவர்கள் நாம் பாப்பங்கள் நெருங்காதவாறு, பாப்பங்கள் இல்லாதவாறு தான் இருக்கின்றோம். மேலும் சற்று, அதாவது சொல்லுவோம் அல்லவா ஆங்கிலத்தில், ஒரு கிராஃபிக்கல் ரேஸ், அது பக்தியாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எண்ணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வாழ்வின் முன்னேற்றமாக இருக்க வேண்டும். ஒரு மேல் நோக்கி செல்ல வேண்டும். அதாவது சோழி உருட்டி ஒவ்வொரு கட்டமாக தாண்டி மேல் நோக்கி செல்ல பெரிய பாம்பின் வாயில் விழாதவாறு கருடன் நம்மை காப்பாற்றி அந்த பாம்பையும் தாண்டி நகர்த்தி நல்லபடியாக மேலே அழைத்து செல்ல வேண்டும். மேலே என்றால் என்ன, வாழ்வின் உச்சிக்கே அழைத்து செல்ல வேண்டும். பெரும்படியாக வாழ வேண்டும். பெரும்படியாக வாழ்ந்தாலும் கர்வமற்று நல்ல குணத்தோடு வாழ வேண்டும். இத்தனையும் நமக்கு அருள வேண்டும். அருளுபவன் இந்த கருத்மான் தான். அமிர்த கலசத்தையே கொண்டு வரும்பொழுது கூட அவன் கர்வமற்று இருந்தான். தான் கொண்டு வந்து விட்டோம் என்று இல்லை, தன்னுடைய தாயை மீட்க வேண்டும் என்றுதான். எப்படி இவன் கண்ணனாக அவதரித்து தாயை காப்பாற்றினானோ அதே போல கருத்மானும் காப்பாற்றினான் அல்லவா? அந்த எண்ணத்தினாலே தான் எத்தனையோ பட்சிகள் இருக்க கருத்மானை தான் வாகனமாக ஏற்றுக்கொண்டான் என்று சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தத்தில் சாதித்து அருளியுள்ளார். அதை மேலே சேவிப்போம். இப்படி அடியார்ந்த பக்தர்களோடு சூழ்ந்திருந்து ஏத்துவர பல்லாண்டு ஏதோ மேலே சொல்லும் பொழுதே ஆச்சாரிய கோஷி சற்று செவிமடுப்போம் பாசுரங்களை. கோவிந்தா ஹரி பக்தர்களுக்கு அனுகுணமாக நடப்பவன் இவன். எனினும் தன்னையே நினைக்கும் அடியார்களுக்கும் வேண்டியதை வேண்டியவாறே அருளும் குணசீலன் திரு வெங்கடத்து ஆயன் இவன். படி கண்டறிதியே பாம்பனையினான் புல் கொடி கண்டறிதியே கூறாய் வடிவில் பொரிய இன்னும் உள்ளடக்கி போதொடு நீரேந்தி நெறி நின்ற நெஞ்சமே என்று முதல் திருவந்தாதியில் சுவாமி பொய்கை ஆழ்வார் சாதித்தருளியுள்ளார். எப்படி? நெறி நின்ற நெஞ்சமே, நெறி நின்றபடி நன்றாக நேர்வழிப்பட்ட நெஞ்சமாக ஆகிறது. எப்படி? படி கண்டறிதியே பாம்பனையினான் புல்கொடி கண்டறிதியே கூறாய் வடிவில் பொரிய இன்னும் உள்ளடக்கி போதொடு நீரேந்தி என்பதால், வடிவில் பொறி ஐந்தும் உள்ளடக்கி போதொடு நீரேந்தியதால் தான் நெறி நின்ற நெஞ்சமே, அதாவது நெறி கொண்ட நெஞ்சம். எப்படி? சற்று முன் சேவித்தோம் அல்லவா, சொன்னோம் அல்லவா? எப்படி நம் புத்தியை ஒருமைப்படுத்தி பகவத் பக்தியிலே எழுத்துவது என்று, பகவான் நாமத்தை சொல்வது என்றால், பக்தி என்றால் ஒரு வேலையும் செய்யாமல் பகவானை நினைத்து கொண்டிருப்பது அன்று இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு கோயிலுக்கே போய் கொண்டிருப்பது அந்த புத்தி அல்ல.
வேலையும் செய்ய வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம்தான். அந்த தெய்வத்தை தான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், தெய்வமாக நினைக்க வேண்டும். அந்த தொழிலையே தெய்வமாக நினைக்க வேண்டும். அந்த தொழிலையே கோவிந்தனாக நினைக்க வேண்டும். அந்த தொழிலையே லக்ஷ்மியாக நினைக்க வேண்டும். அந்த தொழிலையே அவரவர்கள் குலதெய்வமாக, முருகனாகவோ சிவனாகவோ எந்த தெய்வமாகவோ இருந்தாலும் அந்த தெய்வத்தை கொண்டே நினைத்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் போரியா இன்னும் உள்ளடக்கி போதுடு நீரேந்தி நெறி நின்ற நெஞ்சமே என்கிறார் பொய்கை ஆழ்வார். இச்சா கிரகீத அபிமதோரு தேக என்கிறது. இச்சா கிரகீத அபிமதோரு தேக வேண்டும் போது தன்னிச்சையாக பேருருவம் எடுத்து பக்தர்களை காப்பாற்றுகின்றான் என்று அறிந்து கொள்ளாது போனாலும் எப்படி இவன் ஒருவர் சொல்லி சட்டென்று ஆபத்து கால ஒரு தாய் அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் ஸ்ரீ பிள்ளை உலகாரியன். ஆபத்து காலத்தில் ஒரு குழந்தை தெரியாமல் கணத்தில் விழுந்து விடுகிறது. அந்த குழந்தையின் தாய்க்கு நீச்சல் தெரியாது. தன்னை அறியாமலேயே அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று தாய் அந்த குணத்தில் விழுந்து விடுகிறாள். அதாவது கிணத்தில் விழுந்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறாள். எப்படி? தன்னறியாமலேயே. அப்படித்தான் எப்படி இவனையே நம்பிக்கொண்டிருக்கும் அடியார்களுக்கு ஏதோனும் துன்பம் வந்தால் உடனே இவன் எந்த வேஷமோ எந்த அவதாரமோ, மீனாகவோ ஆமையாகவோ நிருசிம்மனாகவோ வாமனனாகவோ உயர்ந்த உலகளந்த பெருமானாகவோ கிருஷ்ணனாகவோ ராமனாகவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்வான். அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் எண்ணம் வந்தவுடனே சட்டென்று அதை போலத்தான் பேருருவம் எடுத்து பக்தர்களை காப்பாற்றுகின்றான். அதற்குத்தான் கீழே சொன்ன பிரமாணம் இச்சா கிரகித்த அடியார்களை காப்பாற்ற வேண்டும். இச்சை வந்தவுடனே, ஆசை வந்தவுடனே, அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் சட்டென்று வந்தவுடனே எப்படி இருந்தாலும் அரை குறைய தரை குறைய கருடத்தான் மீது ஏறி அந்த யானையை காப்பாற்றினார் அல்லவா? அந்த தாமரையை தான் ஏற்றுக்கொண்டான். அதுபோல இச்சா கிரகீத்த அபிமதம் ஆசையோடு அபிமதோரு தேக என்றார். இவன் பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அபிமதம் ஆசையினுடன் வருகிறான். ஆனால் நாம் இந்த லோகத்தை இப்படி இந்த பூமியில் இருக்கும் நாம் எதன் மீது அபிமதம்? வேணாதவற்றில் இச்சை வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆசையை வைத்துக் கொண்டிருக்கிறோம், அபிமதங்களை வைத்துக் கொண்டிருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் அதை விடுத்து பெருமான் மீது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவன் இச்சகிரகித்த அபிமதம் நம் மீது ஏற்படும். அதுதான் இவ்விடத்தில் சொல்ல வந்தது. நாம் எதை விட வேண்டும்? வேண்டாதவற்றை ஆசைகளை விடுத்தால் பெருமான் மீது, அதற்காக குழந்தை மீது ஆசை விட வேண்டும், பெற்றவர்கள் மீது ஆசை அப்படி அல்ல. எடுத்து சொல்லவில்லை. செய்ய வேண்டிய கடமை வேறு, வேண்டாதவற்றில் ஆசை வைப்பது வேறு என்று நன்றாக அந்த பகுத்தறிவு வர வேண்டும். பகுத்தறிவு என்பது என்ன? அதுதான் தெளிந்த அறிவு. அது வர வேண்டும். அதுதான் சனாதன தர்மம். தெரிந்து செயல்படுவது தான் சனாதன தர்மம். ஏதோ அவரவர்களுக்கு தோன்றுவது சொல்லுவது சனாதன தர்மம் அல்ல. இதுதான் தர்மம். தர்மம் என்றால் என்ன? தாயை காப்பாற்றுவது, தந்தையை ரட்சிப்பது, குழந்தைகளை பேணி காப்பது என்பது சனாதன சம்யக்கு ஆசிரித தர்மம். நன்றாக பக்தர்களின் எப்படி இவனுக்கு பக்தர்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு தர்மம் இருக்கிறதோ அதே போல மனிதர்களான நமக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய செயல்கள் இன்று ரட்சிக்கும்படியான ஒரு தர்மம் இருக்கின்றது, நியதம் இருக்கிறது, ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது. அதுதான் சனாதன தர்மம். ஏதேதோ என்று நினைத்து கொள்ளக்கூடாது. இதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்று அடிப்படையாக நன்றாக அழுத்தம் திருத்தமாக அர்த்தத்தை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் சனாதன தர்மம். நல்ல உள்ளம் கொண்டு இருப்பதுதான் சனாதன தர்மம். தாயை தந்தையை ரட்சிப்பதுதான் சனாதன தர்மம். ரட்சித்ததாலே தான் பெருமானுக்கு வாகனமாக இன்று அளவும் எழுந்து அருளிக் கொண்டிருக்கிறான் கருடன். பல வரன்களை தந்து கொண்டிருக்கின்றான் கருத்மான். ஆக இதுவை அன்றோ கருத்மானின் எண்ணக்கூறு. அதுதானே இவனுக்கு பெருமான் உகந்து எத்தனையோ பட்சிகள் இருக்க கருத்மானுக்கு அத்தனை ஏற்றம் கொண்டு இவனை வாகனமாக ஏற்றுக்கொண்டான், துவஜமாக ஏற்றுக்கொண்டான், அதாவது கொடியாக ஏற்றுக்கொண்டான், தனக்கு செய்யும் கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டான். ஏன்? நித்திய சூரியர்களுக்கு விஸ்வக் சேனாதிகள் என்ன, சங்கு சக்கராதிகள் என்ற இவர்களுக்கு சமானமான இடத்தையும் தந்தருள்கிறான். அதை போலத்தான் நமக்கும் தந்தருள்வான். நமக்கு தெரியாது. நம்முடைய புத்தி சிறியது, அவனுடைய புத்தி விபு பரந்துள்ள கரந்தெங்கும் பரந்துள்ள புத்திய பெருமானுக்கு நம்மை அறியாமலேயே அவன் நமக்கு நன்றாக அருள் செய்வான். அது முடிந்த பிறகு நமக்கு வருடங்கள் ஏற வயசுகள் ஏறத்தான் நமக்கு அது புரியும், நன்றாக புரியும். ஆக அது தெளிந்து நடக்க வேண்டும். அதுதான் சனாதன தர்மம். நம்முடைய தர்மத்தை கடைபிடித்து நமக்கு நடக்க வேண்டும். அவனுடைய தர்மத்தை கடைபிடித்து நம்மை ரட்சிப்பான். அதுதான் அந்த பொருள் வரும்பொழுது
தன்னை போல அவனிடத்தில் உள்ள அந்த மின்சாரம் நம்மிடத்தில் பாயும். நமக்கும் அந்த வேகம் வரும், நமக்கும் அந்த பக்தி வரும். அதைத்தான் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்தி பெருமானின் அந்த நாமங்களை சொல்லி சொல்லி நாம் தேற்ற வேண்டும். அதுதான் வழி. இப்படி திருப்பார்கடலின் மிசை தேவிமார்களோடு சேஷசயனத்திலே இருப்பவன் என்று உணராது போனாலும் சரி, அவர்கள் பக்தர்களை ரட்சிக்கிறான் என்று அந்த எண்ணமும் உண்மையா என்று தெளியாவிட்டாலும் சரி, பக்தர்களை அனுகிரகிக்க இவன் வெளியே புறப்படும் சமயம் வாகனமாகவும் அர்ச்சை திருமேனியில் திருச்சன்னதிகளிலே அல்லது பாம்பனையின் மீது பள்ளி கொண்ட பெருமானாக இருக்கும் போதும் அவனது கோவிலிலே துவஜமாக விளங்கும் புள்ளரையனின் பெருமையும் நன்றாக கவனிக்க வேண்டும். இவன் ஒரு தெரிந்த சன்னதி திருவரங்கமே எடுத்துக்கொள்ளுங்கள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமானாக ஆதிசேஷன் சயன கோலத்தில் எழுந்துள்ளிருக்கிறான் பெருமான். அந்த சன்னதியிலும் இவன் எதிராக இருப்பது பெரிய கருத்மானினுடைய உருவம். எந்த சன்னதியில் இருந்தாலும் ஆதிசேஷன் தாங்கிக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய கடமை தவறாது எப்பொழுது தன்னை கூப்பிடுவான், பக்தனை ரட்சிக்க அழைப்பான் என்று காத்து கொண்டிருப்பானாம் கருடன். அதுவன்றோ இவனுடைய சேவை, அதுவன்றோ இவனுடைய பகவத் பக்தி. அப்படி இருக்க வேண்டும். மேலே இந்த ஊர்வலத்தின் கோலாகலத்தை சற்று பார்த்து கண்குளிர கண்டு எத்தனை அழகாக அலங்காரங்கள் என்ன, பூ அலங்காரங்கள் என்ன, கருத்மான் அணிந்து கொண்ட விதங்கள் என்ன என்று ஒவ்வொன்றாக அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, கண்கள் நோக்கி கொண்டிருக்கும் பொழுதே கோவிந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே நாம் செவிமடுக்க வேண்டும். மங்களங்கள் பெருகவும் வேண்டும். சற்று சேவிப்போம். మహోపకారి వైతివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా. శాస్త్రార్థములై కడగుదువు జనులకు నీవే ఒక్కొక్క చోటను శాస్త్రార్థములై కడగుదువు. కనియక నీవే మరి వారికి బోధకులగొందరిని కల్పింతువు. కనియక నీవే మరి వారికి బోధకులగొందరిని కల్పింతువు. మనసులోనంతలో బొడబడికె చేసి మలయుచు నీవే నిలుతువు. మనసులోనంతలో బొడబడికె చేసి మలయుచు నీవే నిలుతువు. కనుగొన నీవే సుజ్ఞాన మార్గము కైవసముగా తెలుపుదువు. దేవా నీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారి వైతివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా. కడగి ఎప్పటి నీవే యజ్ఞాది కర్మ ఫలములై ఉండుదువు. కడగి ఎప్పటి నీవే యజ్ఞాది కర్మ ఫలములై ఉండుదువు. కడయక నీవే తిరుపతుల దేవతామూర్తులై పొడచూపుదువు.
పో మహిమలై ఎదుటనే తార్కాణలౌదువు ఒడలై నీవే ఇహ పరములకును ఒడిగట్టి సాధింపింతువు దేవా నీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారి వైతివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా దేవా ఆవేళ నీవే తత్వ నిర్ణయమునాధారమునై ఏర్పరతువు ఆవేళ నీవే తత్వ నిర్ణయమునాధారమునై ఏర్పరతువు నీవే కమ్మటి ఆచార విధులకు నియమములెల్లా నేర్పుతువు నీవే కమ్మటి ఆచార విధులకు నియమములెల్లా నేర్పుతువు భావింప నీవే అనమేల్ మంగకు పతివై శ్రీ వెంకటేశ రక్షింతువు భావింప నీవే అనమేల్ మంగకు పతివై శ్రీ వెంకటేశ రక్షింతువు జీవులకంతర్యామివై నీవే శిష్టుల పరిపాలింతువు దేవా నీవే ఇన్ని చందముల తిరము ஆக சனாதன தர்மத்தின் அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஆன்றோர்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு நன்றாக அறிவார்கள். அந்த பெயர் தெரியாவிட்டால் கூட தாங்கள் கடைபிடிக்கும் தர்மத்தை, குடும்பத்தை நிலைநாட்டி செல்வதற்கு அந்த தர்மத்தை நன்றாக அறிவார்கள். ஒரு எல்லை கோடு அவர்கள் அந்தந்த குடும்பத்திற்குள்ள எல்லை கோடு போல அந்த தர்மத்தை கடைபிடித்து செல்ல வேண்டும். இப்படி பெருமான் வெளியே புறப்படும் சமயம் வாகனமாகவும் அர்ச்சை திருமேனியில் திருச்சன்னதிகளே அல்லது பாமணையின் மீது பள்ளி கொண்ட பெருமானாக இருக்கும்போதும் அவனது கோவிலிலே துவஜமாக விளங்கும் புல்லறையனின் பெருமையும் அவனது பல படியாக செய்யும் பகவத் கைங்கரியத்தையும் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் வேறு எவரால் தான் அறிவுறுத்த இயலும் என்று பொய்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவித்து அருளியுள்ளார். எந்த சன்னதிக்கு சென்றாலும் நாம் துவஜத்திலே அல்லது உற்சவங்காலங்களிலே கருட அந்த பொறிபறித்த கொடியேற்றுவர்கள் மேலே பெருமான் இந்த மாதிரி உற்சவ காலங்களிலே வாகனமாக இருந்து செயல்படுவான். அதை கண்டு கொள்ளலாம் அல்லவா? திருநாமத்தை தெரியாமல் போகலாம், திவ்ய தேசங்கள் குறித்து தெரியாமல் போகலாம். இவை அனைத்தும் தெரியாவிட்டாலும் எப்படியாவது ஏதாவது ஒரு சமயத்திலாவது இப்படி சேவித்திருக்கலாம் அல்லவா? இது கூட தெரியாவிட்டால் அவர்களுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று அப்பொழுதே ஆழ்வார் சாதித்தருளியுள்ள இந்த பாசுரம் பகவத் கைங்கரியத்தை அதன் ஏற்றத்தையாவது பக்தர்கள் உணர்ந்து வழிபட வேண்டும் என்னும்படியாக உபதேச மொழியாக சாதித்து அருளிய பாசுரம் இது. பொதுவாக எத்தனையோ வாகனங்கள் இருக்க பெருமான் ஸ்ரீ கருடனிடம் பெருமானுக்கு இத்துணை பேரன்பு கொள்கிறான் என்பதனை சுவாமி ஸ்ரீ தேசிகன் சுபாஷித நீவி என்னும் உயரிய கிரந்தத்தில் திருப்த பத்ததியில் சாதித்தருளியுள்ளார். இந்த சுபாஷித நீவி என்பது 64 கலைகளையும் பற்றி சாதித்தருளிய சுவாமி ஸ்ரீ தேசிகன் உயர்ந்த கிரந்தம் இது. சுபாஷித நீவி நீவி என்றால் ஒரு முடிந்து கொள்வது என்பர். ஒரு பொருளை தலைப்பில் முடிந்து கொள்வது, ஞாபகமாக முடிந்து கொள்வது, பெருமானிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டிய பொருளை ஞாபகத்திற்காக சில பெண்டிர் தலைப்பிலே முடிந்து கொள்வார்கள். அதுபோல முடிப்பு நீவி, பாஷித நீவி, அதாவது சொற்களாலே சொல் தொடர்களாலே மூடி மறைக்கப்பட்ட முடிச்சாக இருக்கப்பட்ட ஒரு விவரணம். எப்படி ஏதோ விஷயங்கள் இல்லை, பாஷித நீவி சுபமான வார்த்தைகள், அதாவது 64 அரிய கலைகள், 64 கலைகளையும் கொண்ட அதன் உள்பொருள்களையும் அந்த கலைகளில் 64 கலைகளில் சொல்லப்பட்ட உயரிய கருத்துக்களையும் அனைத்தையும் பற்றி உயர்நலமுடைய எம்பெருமானுடைய அந்த எண்ணங்களாகவே குணங்களாகவே சாதிக்கப்பட்ட இந்த 64 கலைகளாக
நிர்மாணித்து சுவாமி ஸ்ரீ தேசிகன் உயரிய கருத்தாக சாதித்தருளிய இந்த கிரந்தம் சுபாஷித நீவி. வெறும் பாஷித, ஏதோ சொல்லு தொடர் கிடையாது, சொற்றொடர் கிடையாது, ஏதை சொல்ல வேண்டும் என்னும்படியாக சொன்ன வாக்கியம் கிடையாது, இந்த கிரந்தம் கிடையாது. சுபாஷித, அனைவரும் செவிமட ஒரு ஆச்சாரியன் மூலமாக குருவின் மூலமாக தெளிய வேண்டிய கிரந்தம் இது. இதன் உட்பொருளும் நன்றாக அறிந்து நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்வாங்கு அடியார்கள் இதில் பேதமில்லை. நன்றாக செவிமடுக்க வேண்டும், நன்றாக கேள்வி ஞானத்தாலே பெற வேண்டிய ஞானம் இது. இந்த சுபாஷித நீவி வெறும் பாஷித்தம் இல்லை, நீவு அதாவது முடிச்சு. அந்த முடிச்சை அதில் உள் பொருளை நாம் அறிய வேண்டுமென்றால் அந்த முடிச்சை அவிழ்க்க வேண்டும். அதை அவிழ்ப்பது நன்றாக அறிந்த தெளிந்த ஞானிகளால் தான் முடியும். அந்த ஆன்றோர்களின் திருவடிவாரத்தில் பணிந்து நன்றாக அமர்ந்து கேட்க வேண்டிய கிரந்தம் இது. ஆக சுபாஷித நீவி. அப்படிப்பட்ட அந்த சுபாஷித நீவி என்னும் கிரந்தத்தில் திருப்த பத்ததியில் சாதித்தருளியுள்ளார் சுவாமி ஸ்ரீ தேசிகன். அதாவது பெருமான் ஒருவனை உகந்து ஏற்கின்றான் என்றால், பக்தனாக ஏற்கின்றான் என்றால், அவனுக்கு மேலே மேலே அனுகிரகம் கிடைக்கிறது என்றால் அவன் ஏன் எப்படி தேர்ந்தெடுக்கின்றான் என்று இந்த திருப்த பத்ததியில் விசதமாக சாதித்தருளியுள்ளார். அதில் ஒரு பகுதியாக சுவாமி கருத்மானை ஏன் எம்பெருமான் தேர்ந்தெடுத்தான் என்பதற்கான ஒரு ஸ்லோகத்தை சாதித்தருளியுள்ள ஒரு ஏற்றமான ஸ்லோகம் இது. எப்படியோ எத்தனையோ பேருக்கு அனுகிரகித்திருக்கிறான், ஏன் அனைவருக்கும் மேலாக கருத்மானை ஏற்றுக்கொண்டான் என்று. பகவான் வேதமயன், வைகுண்டம் எனும் நித்திய விபூதியில் பகவானுக்கு வாகனமாக இருந்து கொண்டும் வேண்டும் அடியார்களின் பக்கலிலே பகவானை விரைந்து சேர்க்கின்ற உயர்ந்த மறுபிறவியற்ற பரமபதத்தை அளிக்கும் வழிமுறைகளையே அருளுபவன் ஸ்ரீ கருத்மான் என்று சாதித்தருளியுள்ளார். பூர்வாங்கமாக இந்த ஸ்லோகத்திற்கு முன்பாக பக்ஷீஸ்வர சுதர்சனவு என்று மற்றொரு நாடக கிரந்தமான சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி ஸ்ரீ தேசிகன் இதை பற்றி விசதமாக, அதாவது சுதர்சன ஆழ்வாரையும் சுவாமி கருடாழ்வாரையும் சேர்த்து எப்படி இருவரும் பெருமானுக்கு எப்படி உதவிகரமாக இருக்கின்றார் என்று ஒவ்வொரு குறிப்பிலும் சாதித்தருளியுள்ளார். உலகில் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. அவை அனைத்தும் பக்ஷிராஜன் ஆகாது. ஊர்க்குருவி உயரத்திலே பறந்தால் பட்சியா கருடனாகுமா என்று சாதாரணமாகவே அக்காலத்தில் ஆன்றோர்கள் சொல்வார்கள். பலவீரிய உபபன்னானாம் ரூபயௌவனசாலினாம் ஷஷ்டஸ்து பந்தா ஹம்சானாம் வைனதேய கதிஹி பரா என்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் இலங்கை என்னும் இலக்கை அடைய சமுத்திரத்தை தாண்ட அந்த நிலை வந்தபோது ஞானவானான ஸ்ரீ ஜாம்பவான் பெருமானிடத்தே வாயுபுத்திரனான ஸ்ரீ ஹனுமானை காட்டி சமுத்திரத்தை தாண்ட சக்தி பெற்றவன் என்றார் இந்த வாயுபுத்திரனை. அதுபோல பெருமான் கருடனுடைய கதியானது விசேஷமுடையது. வழிபடும் அனைத்து துர்கதிகளையும் அடித்து மேலே நல்வழிக்கு அழைத்துச் செல்ல வல்லது இந்த கருத்மான். அவன் செல்லும் வழி, கதி என்றால் வழி, அவன் செல்லும் வழி, அழைத்துச் செல்லும் வழி நிரந்தரமானது, உயர்வானது, நிலை பெற்றது, வழியில் எந்த தங்கு தடங்களும் இல்லாதது என்றும்படியாக வரும் எதிரிகளை அழிக்க வல்லது, நோவு நொடிகளை அழிக்க வல்லது, தீர்க்கமான பொருளை தரவல்லது, மங்களங்களை தரவல்லது இந்த கருத்மான் செல்லும்படியான கதி வழி. அதாவது சிம்மகதி, கதியும் ஒவ்வொரு கதியும் உண்டு. அதில் கருத்மான் செல்லும்படியான இந்த கதி உயர்வுடையது என்கிறார். ஆக இத்துணை ஏற்றமுடையவன் ஸ்ரீ கருத்மான். பெற்ற தாயை அடிமை தளத்தினின்று மீட்டவன் சக்திமான், சிறந்த பகவத் பக்தி உடையவன். பெருமானும் ஸ்ரீ கோவிந்தனும் தான் கண்ணனாக அவதாரம் செய்தபோது தேவகி வசுதேவர்களை சிறை மீட்டவன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் இவன். ஸ்ரீ ஆண்டாள் பாடவல்ல நாச்சியார் சாதித்தருளியுள்ளது அனைவருக்கும் அறிந்தது. தாயை குடல் விளக்கம் செய்தது என்ன? பெற்ற தாய் தகப்பனான தேவகி வசுதேவர்களை சிறை மீட்டது. தாமோதரன் என்றதாலே வளர்த்த தாயிடத்தே அவள் யசோதை. அவள் காட்டிய அன்பினாலே உரலிலே கட்டுண்டு கிடந்த தாமோதரன். இவன் கட்டுப்பட்டவனா என்ன? இல்லை, அவள் காட்டிய அன்பினாலே கட்டுண்டான் இவன். ஆக இருவருக்கும் உகந்த பிள்ளையாக என்ன நோன்பு நோற்றாள்களோ என்று ஆழ்வார்கள் உகக்கும்படியாக வாழ்ந்து காட்டியவன் இந்த கண்ணபிரான். அதற்காகவே கண்ணனாக அவதரித்தவன். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்தவன் இவன். கோபால கோவிந்தன் தன்னை போலவே தாயை சிறை மீட்டு அவளின் ஆசை பெற்ற ஸ்ரீ கருத்மானை வினத்தை சிறுவனையே எத்தனையோ பட்சிகள் இருக்க இவனையே உகந்து தன் வாகனமாக கொடியாக ஏற்றுக்கொண்டான். நித்திய சூரியாகவே தன் பக்கலிலே வைத்து கொண்டான் பெருமான்.
இப்போது தன் அன்பான அடியார்கள் காணும் வண்ணமாக இந்த சுபதினத்தில் கருடாருடனாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் நாம் பெற்ற பேறுதான் என்ன? உலகில் காணும் 64 கலைகளுமே உயர் நலமுடைய பெருமானை ஸ்ரீயப்பதியை குறித்து சொல்லுபவை. இவற்றில் தேர்ச்சி பெறவும் அவனருள் பெற வேண்டும். அவனருள் பெற்றவர்கள் நிச்சயம் உயர்நிலை பெறுவர் என்பதை சுவாமி ஸ்ரீ தேசிகன் திருவுள்ள கருத்தாக சாதித்துடைய சுபாஷித நீவி என்னும் இந்த கிரந்தம் உயர்ந்த கிரந்தம். கருடக்கொடி வாகனம் என்பது பெருமானுக்கு பரத்துவ சின்னமாக ஆனது. ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் சுவைப்பட கருளக்கொடி ஒன்று உடையீர் தனிப்பாகீர் உருளச்சகடம் அது உரக்கில் நிமித்தீர் மருளக்கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர் இருளத்து இதுவென்னோ என்று கேள்விக்குறியாகவே கேட்கிறார். இவர் நம்மாழ்வார் பராங்குச நாயகி என்றால் இவர் பரகால நாயகியாக பெருமான் மீது அன்பு கொண்டு இது என்ன இப்படி என்ன எப்படி ஆயிற்று என்று தெரியாதவர் போல் கேட்கின்றார். இருளத்து இதுவென்னோ எதுவென் கருடக்கொடி ஒன்று உடையீர் இதுவென் எப்படி தனிப்பாகீர் உருளச்சகடம் மது உரக்கில் நிமித்தீர் மருளக்கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர். இந்த உயர்வான எண்ணங்களை உடையவர் நீர். இப்படி இல்லம் புகுந்தீர் என்றால் தன்னை காண எப்படி வந்தீர் என்று இருக்குமா? இது எப்படி என்று அவரிடத்தே கேட்கும்படியான பரகால நாயகி பாவத்திலே சாதித்தருடைய பாசுரம் இது. ஒப்பற்ற கருடக்கொடியை உயர்த்தி பெருமான் தன் தனித்தன்மையை வெளிப்படுத்தி கொண்டும் அக்கருடனையே வாகனமாக கொண்டும் எங்கும் சென்று கொண்டிருக்கின்றான். அதாவது எங்கும் சென்று கொண்டிருக்கின்றான் என்றால் தெரிவது அல்ல, அடியார்கள் பொருட்டு செல்வது. கார்முகில் வண்ணனான கண்ணன் பெரும் கள்ளன். அந்த கருடனை விரைந்து செல்ல தூண்டும் உயர்ந்த பாகனை போல இருக்கும் பெருமான். உலகை காப்பவன் கேசவ நம்பி கோவிந்தன். நம்பெருமாளை பாதுகாப்பவன் கருடன். ஆக பரஸ்பரம் பாதுகாத்து கொண்டும் பக்தியோடு வரும் அடியார்களையும் ரட்சித்து கொண்டும் இருக்கின்றனர் இருவரும். வண்டி சக்கரத்தின் உருவில் வந்த மாயச் சகடாசுரனை தூய யமுனை துறைவனாக கண்ணனாக அவதரித்து காலால் உதைத்து அழித்து இடையர்களை ரட்சித்தான் என்று கிருஷ்ணலீலைகளை குறித்து ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் நாயகி பாவத்தில் சாதித்துடைய பாசுரம் இது. ஆழ்வார் அனுபவித்தவாறே நாமும் இப்போது பெருமானை கருடாருடனாக கண்டு சேவிக்கும்படியான உயர்ந்த அருளை நமக்கு அனுகரித்த ஆயிற்று. பெருமானும் உகந்து மேலே இந்த ஊர்வலத்தை சற்று கண்டு கழிப்போம். பகவர்கள் நன்றாக கழிக்க வேண்டும் இதை கண்டு. కంటిమయ్యని చేతలు కన్నుల పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు. కంటిమయ్యని చేతలు కన్నుల పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు. కంటిమయ్యని చేతలు కన్నుల పండుగగాను. ఇంపులు నీకు మంతన మాడేటి వేళ మజ్జన మాడేటి వేళ ఇంటి తోడి సరసములు ఇంపులు నీకు. అంతలో కప్పురగాపు అవధరిన చేతి వేళ సంతత పోసతము
పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు కంటిమయ్య నీ చేతలు కన్నుల పండుగగాను ఇతవు నీకు పొందుల వేళల తట్టు పుడుగు పూసేటి వేళ ఇందుముఖి తోడి మాటలు ఇతవు నీకు చెన్నమ్మి పూనడలు సింగారించుకొని కంటిమయ్య నీ చేతలు కన్నుల పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు కంటిమయ్య నీ చేతలు కన్నుల పండుగగాను అనువు నీకు ఎలమి శ్రీ వెంకటేశ ఇద్దరు పెండ్లాడే వేళ కొలువులోని ముక్కులో కొసరు నీకు ఎలమి శ్రీ వెంకటేశ ఇద్దరు పెండ్లాడే వేళ కొలువులోని ముక్కులో కొసరు నీకు కంటిమయ్య నీ చేతలు కన్నుల పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు திருமங்கை ஆழ்வார் திருமலையப்பனை அதாவது மற்றொரு பாசுரத்தில் நன்றாக அன்பு தோய்ந்து பக்தி தோய்ந்த பாசுரமாக இருக்கும். இலங்கை பதிக்கு அன்று இரையாய அரக்கர் குலம் கெட்டு அவர் மாள கொடிப்புள் தரித்தாய் விலங்கல் குடுமி திருவெங்கடம் மேய அலங்கல் தொழப முடியாய் அருளாயே என்று ராவணனுக்கும் முன்பு இலங்கை அரசாண்ட மாலி என்னும் அரக்கனை தங்கள் நிலை கெட்டு அழிய கருடன் மீது ஆரோகணித்துச் சென்றானாம் பகவான் அப்பொழுதே. மேலும் கருட புட்கொடியோடு திரிந்து வெற்றியும் பெற்றானாம் பெருமான். அழிக்க இயலாத அரக்க கூட்டங்களை கருடன் மீது சென்று அழித்து சாது சனங்களை காப்பாற்றிய ஸ்ரீவன் நாராயணனே உயர்ந்த திருமலையில் எழுந்தருளியுள்ளான் என்றும் வெங்கடவாணன் இவனே என்றும் அந்த பாசுரத்தில் அதற்கு பொருள் என்ன?
இப்படி எத்தனை எத்தனை பெருமான் அரக்கர்களை அடித்தானோ அதே வேகத்தோடு தன் நகங்களாலும் மூக்குகளாலும் குத்தி கிழித்து விட்டானாம் கருத்மான். அத்துணை நெருங்கவே அதாவது பெருமானை நெருங்க விடாதபடி செய்து விட்டானாம். அணையாக இருந்து காப்பாற்றினானாம் கருத்மான். அதுவன்றோ ஏற்றமுடைய இந்த பக்தனின் ஒரு அடியாளின் செயலாக இருந்தது. தன்னுடைய நகங்களாலும் பறந்து பறந்து சென்று அத்தனை அரக்க கூட்டங்களையும் அடித்து விட்டானாம். அங்கே கருத்மான் அழித்த அரக்கர்களின் இரத்தம் வெள்ளம் பாய்ந்து சென்றதாம். அப்படி ஒரு கோப ஆவேசத்தோடு பெருமானை ரட்சிக்கும் அந்த வேகத்திலே அவன் செயல்பட்டானாம். எத்தனை பெருமான் தன்னுடைய ஆயுதங்களாலே அடித்தானோ இவன் நகங்களையும் தன்னுடைய மூக்கையும் கொண்டுமே அத்தனை ஒரு அரக்க கூட்டத்தையும் அழித்து விட்டாராம். சந்திர சூரியர்களே சற்றே விலகி மலையை சுற்றி வலம் வந்து, அதாவது இந்த திருமலையை வலம் வந்து செல்கிறது என்பதை ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ளது. அத்துணை ஏற்றமுடையது இந்த கருடமலை என்னும் ஆதிசேஷன் என்றும் சொல்லுவார்கள். கருடன் வாழும் மலையாக கருடமலை என்றும் இதை சொல்லுவார்கள். பாதாளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் எதிரிகளையும் பெரிய திருவடியாம் கருடன் பாதாளத்திலும் உள்புகுந்து சென்று அடித்து விடுவானாம். கீர்த்தி பூதாம் பதகாம் யோலோகே பிராமயதி பிரபு என்கிறார். பிராமயதி கீர்த்தி பூதாம் பதாகாம் யோலோகே என்றால் பாதாள யோலோகே பிராமயதி பிரபு. புகழ் என்னும் கருடக்கொடியை வெற்றி கொடியை பறக்கவிட்டு கொண்டு இருக்கும் ராகவசிம்மனை கோவிந்தனை யார் தான் வெல்ல இயலும்? ஆகவே அன்றோ அடியாரின் துயரை தீர்க்க கருட வாகனம் மீதேறி வீதி உலா கண்டருள்கின்றான். இவன் அன்றோ தொண்டர்களுக்கு இனியன். அருமா கடல் அமது செங்கண் நெடியான் பெருந்தோள் நெடுமால் என்று ஆழ்வாரால் போற்றப்படுகின்றான் இந்த பெருமான். யாரு? இந்த கோவிந்தனை. தசாவதாரங்கள் போதாது என்று திவ்ய தேசங்கள் தோறும் குடிக்கொண்டு அணியார்களின் துயர் தீர்க்கும் மருந்தாக அர்ச்சை திருமேனியில் எழுந்தருள் இருக்கின்றான். அர்ச்சையிலும் அடியார்களின் திருவுள்ளத்திலே குடிக்கொண்டும் அவர்கள் வழியாக வரும் அடியார்களையும் ரட்சித்து கொண்டும் இருக்கின்றான். ஸ்ரீ கூரத்தாழ்வான் எனும் மகனியர் ஸ்ரீ வரதராஜஸ்தவம் என்னும் ஸ்லோகத் தொகுப்பை திருக்கட்சி வரதரை குறித்து சாற்றியருளிய உயர்ந்த சொல்மாலை அது ஸ்லோகத் தொகுப்பு. அடியார்கள் பால் ஸ்ரீ வரதகோவிந்தன் கொண்டுள்ள வாத்சல்யத்தை நன்றாக வரியடைவே வடமொழியில் ஒரு ஸ்லோகத்தில் விவரமாக சாதித்தருளியுள்ளது. பஜத்சு வாத்சல்யவசாத் சமுத்சுகः பிரகாமம் அத்ராவதரேஹே வரப்பிரதः பவேஹே ச தேஷாம் சுலபோதகிம் நிமித்தம் யதங்கதாம்னா நியதः புராருதः என்கிறார். யதங்கதாம்னா நியதः புராருதः, அதாவது எங்கும் உளன்கண்ணன் என்று சிறுவன் பிரகலாதாழ்வான் சொன்ன க்ஷணத்தில் தானே பக்தன் முன் தோன்றினான். இவன் தோன்றியதும் சம்பவம் நடந்த இடத்தில் நிலத்திலே தோன்றாது ஒரு தூணை தாயாக கொண்டு தூணின் கர்ப்பத்தினின்று தோன்றினான் ஸ்ரீ நிருசிம்மன். அடியவனுக்கு இடுக்கண் வரும்போது உடனே தோன்றி கை கொடுக்கும் பரன் இவனென்றே கொண்டாடுகின்றார்கள் பூர்வர்கள். அதாவது ஒரு அச்சேதனத்தை தாயாக கொண்டு அவதரித்தவன் பெருமான் என்றால் பெருமான் கோவிந்த நிருசிம்மனாகத்தான் இருக்க வேண்டும். இத்துணை பக்தவத்சலன் அன்றோ நிருசிம்ம கோவிந்தன். தான் உகந்த புல்வாகனத்தில் முழுநிலவில் அடியார்களின் புடை சூழ மனம் குளிர இந்த பெருமானின் கருத்மானின் இந்த திருநட்சத்திரத்தில் கருட பஞ்சமி அன்று அடியார்கள் புடை சூழ மனம் குளிர வீதி உலா கண்டருள்கின்றான். அர்ச்சை திருமேனி என்று நாம் என்ன செய்தால் இவனுக்கு என்ன தெரிய போகிறது என்று இருக்கலாகாது. அவன் பறவை ஏறும் பரமபுருஷன். இலங்கு ஒளிசேர அரவிந்தம் போன்று நீண்ட பெரிய கண்ணன், செங்கமலக் கண்கள் உடையவன் இவன். மலை இலங்கு 4 தோழன் பெருந்தோள் நெடுமால் எங்கு இருப்பினும் நம்மை நன்கு அறிந்து கொள்வான். கள்ளன் இவன், கோவிந்த கள்ளன் கண்வன். அடிவர்க்கு மெய்யனான பெருமான், ஆபத் சகாயன், அனைத்து கல்யாண குணக்கடலாக திகழ்பவன். அர்ச்சை திருமேனியை கண்டு பற்றுதற்கு எளியதாக திவ்ய மங்கள திருமையை கொண்டவன் நமக்கு காட்சி தந்தருளிக் கொண்டிருக்கின்றான் கருட வாகனத்திலே. இப்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மற்றும் நித்திய சூரியனும் முக்தருடன் புடை சூழ வைகுண்டத்தில் வீற்றிருப்பவன். எனினும் எளிமையாக அர்ச்சை திருமேனியில் இந்த அவன் உகந்த பெருமான் கருத்மான் மீது எழுந்தருளி அவன் திருவடிகளே, உயர்ந்த திருவடிகளே, இந்த கருத்மான் தன் திருக்கரத்தால் ஏந்தி கொண்டிருக்க நம்மை காணும்படி செய்து நம்முடைய தோஷங்களை நிவர்த்திக்கவே ஒன்று
தோஷங்களை நிவர்த்திக்கும் கருத்மான், அதை மேற்கொண்டு நம்மை அனுகிரகிக்க பெருமான். இப்படி கருடாருடனாக எழுந்தருளி கொண்டு அழகான மாலைகள் என்ன, ஆபரணங்கள் என்ன, உயர்ந்த கிரீடங்கள் என்ன என்று அழகோடு அணிந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ அடியார்கள் புடைசூழ கண்டு கொண்டிருக்க இந்த இல்லத்திலே, அதாவது திருமலை என்ற நிலத்திலே, உயர்ந்த திவ்யதலமான இந்த திருத்தலத்திலே 3வது விபூதி என்று போற்றப்படும் இந்த திவ்யதலம் அடியார்களுக்கென்றே, இந்த மண்ணுலக மன்னர்களுக்கு என்றே தோன்றப்பட்ட இந்த விபூதி உயர்ந்த தலம் ஸ்ரீவைகுண்டம், இந்த பூலோகம் என்று இதைவிட 3வதாக விபூதியாக 3வது உலகமாக தன்னுடைய அத்தியட்சத்தில் தோற்றுவித்தான் ஸ்ரீ கோவிந்தன். இப்பொழுது நாம் அடியார்களை ரட்சிக்க பெருமானோடு அவனுக்கு முன்பாக ஆச்சாரியனும் நன்றாக கண்டு கொளித்து கொண்டிருக்கின்றோம். அனுகிரகிக்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்க பெருமான் முன்பு ஆச்சாரியன் முன் செல்ல வேத பிரதிபடனான பெருமான், வேத பிரதிபடனான எம்பெருமானை சுமந்து கொண்டிருக்கும் இந்த கருத்மான் என்று அனைவரும் புடைசூழ வந்து கொண்டிருக்கின்றனர். இப்படி பரமபதம், பார்க்கடல், தேவலோகம், இங்குள்ள மற்ற திவ்ய தேசங்கள் எல்லாவற்றை காட்டிலும் வெங்கட நாராயணன் விரும்பி எழுந்தருளிய திவ்யதலம் இந்த திருவேங்கடம் என்று நான்முகன் திருவந்தாதியில் திருமழிசை ஆழ்வார், வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் மெய்மையால் வேங்கடமே, அதாவது எப்படி கொள்ள வேண்டும், வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் மெய்மையால் வேங்கடமே மெய்வினை நோய் திருப்பதுவும் வேங்கடமே தானவரை வீழ தன்னாழி படையை தொட்டு வானவரை காப்பான் மலை என்கிறது. ஆக வேங்கடமே வேங்கடமே என்று 3 முறை வருகிறது என்று புனருக்தி தோஷம் சொல்வதை சொல்லும்படியான அந்த நியத்தையை மீறவில்லை. பொருளோடு முன்வைத்த பொருளோடு கூறப்பட்ட இந்த பாசுரம் வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் மெய்மையால் வேங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதும் வேங்கடமே தானவரை வீழ தன்னாழி படையை தொட்டு வானவரை காப்பான் மலை, அப்படிப்பட்ட வானவரை காப்பான் மலை எது, வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் என்று தொடர்ச்சியாக பொருள் செறிவு நிறைந்த பாசுரம் இது. வேங்காரோ அமிர்த பீஜம் சியாத்து கட்டம் ஐஸ்வர்யம் முஷத்தே. பூர்வர்களின் கருத்து அடியாக திருவேங்கடம் என்னும் சொல்லுக்கு மோட்சம், ஐஸ்வர்யம் என்று 2மான மலை என்ற ஒரு பொருள் உண்டு. மோட்சம் என்பதற்கு ஏற்ப விண்ணோர்கள் வந்து தொழுகின்றனர். மண்ணின் மைந்தர்களான நம்போல்வார்க்கு மோட்சம் என்பது நாம் அனுபவிக்கும் இந்த இகபர துன்பத்திலிருந்து மனவியாதிகள் என்று விடுதலை, அல்லது மோட்சம் என்றே பொருள் கொள்ளலாம் சில பேருக்கு. ஆக பொதுவான அர்த்தம் வினைகளை எரிப்பதால் வேங்கடம் என்ற பொருளை கருதி மாணவர்கள் அனைவரும் திருவேங்கடத்தையும் வெங்கடநாதனையும் வணங்கி எல்லா துயரங்களையும் தீர்த்து கொள்ள விரும்புவதும் வணங்குவதுமாக கண்கூடாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த தலத்திலே. இதை கருத்தில் கொண்ட ஸ்ரீ திருமழிசை பிரான் இப்பாசுரத்தில் வேங்கடத்தின் பொருளை கருத்தில் கொண்டு 3 முறை வேங்கடம் வேங்கடம் என்று அருளி செய்துள்ளார். நம் வினைகளை களையவன்றோ இப்பெருமான் கருடாருடனாக நமக்கு தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறான் இந்த வேங்கட திவ்ய தேசத்திலே. அடியார்ந்த கைங்கரியம் புரியும் விதானத்தை சுவாமி ஸ்ரீதேசிகன் யார்? இந்த கருடன் அடியார்ந்த கைங்கரியம் புரியும் விதானத்தை என்றால் அந்த நிலையை சுவாமி ஸ்ரீதேசிகன் ஸ்ரீ கருட தண்டகத்தில் கருடமகில வேத நீடாதிரூடம் த்விஷத்பீட நோத்கண்டிதா குண்டவை குண்ட பீடி கிருதஸ்கந்தமீடே ஸ்வநீடாகதீப்ரீத ருத்ராசு கீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத்கண்டகவ்ராத வேத வியதா வேபமான த்விஜிஹ்வாதிபாகல்ப விஷ்பாரியமான ஸ்பட்டாவாட்டிகாரத்ன ரோச்சிஷ்சட்டாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் என்று ஒரே மூச்சாக இதை சொல்ல வேண்டும். இதை செவி சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நன்றாக கற்றுக்கொள்ளலாம். இல்லை இதை பதம் பிரித்து சொல்வார் உண்டு. பதம் பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தமும் பிற்பாடு சேவிப்போம். நன்றாக செவி மடுக்க வேண்டும். இதை ஒரே சொல்லாக சொன்னேன். இதற்கு தனியாக ஒரு ராகமே உண்டு. கருடமகில வேத நீடாதிரூடம் விஷத்பீட நோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீட்டீகிருதஸ்கந்தமீடே ஸ்வநீடாகதே பிரீத ருத்ராசு கீர்த்திஸ்தனாபோக காடோபகூட என்று மேலே சற்று சேவிப்போம். இப்பொழுது இந்த ஊர்வலத்தையும் அடியார்களையும் நாதஸ்வர கோஷ்டியும் செவிமடுப்போம். ಕಿಟುಗರುಡನಿ ನೀವೆಕ್ಕಿನನು ಪಟ
పటపటదే కొలువ గణపదిలే ఇటు గరుడని నీవెక్కినను 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 ఇటు గరుడని నీవెక్కినను ఎగసిన గరుడని ఏపున ఖాయని జిగిదొల కసబుకు చేసినను ఎగసిన గరుడని ఏపున ఖాయని జిగిదొల కసబుకు చేసినను నిగమాంతంబులు నిగమ సంఘములు నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడవడగే నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడవడగే ఇటు గరుడని నీవెక్కినను పటపటదే కొలువ గణపదిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను బిరుసుగ గరుడని పేరెము దోలుచు బెరసి నీవు కోపించినను బిరుసుగ గరుడని పేరెము దోలుచు బెరసి నీవు కోపించినను సరుసనఖిలములు జర్జరితములై సరుసనఖిలములు జర్జరితములై తిరుపున నలుగడ దిరదిరదిరిగే సరుసనఖిలములు జర్జరితములై తిరుపున నలుగడ దిరదిరదిరిగే ఇటు గరుడని నీవెక్కినను పటపటదే కొలువ గణపదిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను పల్లించిన నీ పసిడి గరుడని కెల్లున నీవెక్కినయపుడు పల్లించిన నీ పసిడి గరుడని కెల్లున నీవెక్కినయపుడు झल्लने राक्षस समितिनी महिम झल्लने राक्षस समितिनी महिम వెల్లి మునుగుదురు వెంకటరమణ झल्लने రాక్షస సమితి నీ మహిమ వెల్లి మునుగుదురు వెంకటరమణ ఇటు గరుడని నీవెక్కినను పటపటదే కొలువ గణపదిలే ఇటు గరుడని నీవెక్కినను పటపటదే కొలువ గణపదిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను. மேலே திருமங்கை ஆழ்வாரின் பாசுரத்தை சேவித்து கருடனின் தோள்களை தனக்கு ஆசனமாக இருப்பிடமாக கொண்டு ஆரோகணித்து எழுந்து அருளிக் கொண்டிருக்கின்றான். இவருடைய நகங்கள் பகைவர்களை அச்சுறச் செய்கின்றது. இப்படி பெருமானோடு கூடிய விஜய யாத்திரை முடியும் தருணம் கருடன் தன் இருப்பிடம் திரும்ப இவரின் தேவிகளான ருத்ரை சுகீர்த்தி இருவரும் மகிழ்ந்து போற்றுகின்றனர் என்பதே அந்த தேர்ந்த பொருளாக அமைந்த இந்த ஸ்லோகம். சுவாமி தேசிகன் அது மற்றொரு முறை நன்றாக செவிமடுக்க வேண்டும். கருடமகில வேத நீடாதிரூடம் விஷத்பீட நோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்தமீடே ஸ்வனீடாகதி பிரீத ருத்ரா சுகீர்த்திஸ்தனா போக காடோபகூட ஸ்புரத்கண்டகவ்ராத வேத வியதாவேபமானத்விஜிஹ்வாதி பாகல்ப விஸ்பாரியமான ஸ்பட்டாவாட்டிகா ரத்னரோச்சித் ஷடாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் என்று ஒரே மூச்சாக பதம் மாறாது சேவிக்க வேண்டும். இப்படி சுவாமி தேசிகன் தான் அருள் பெற்றவற்றை அதை கொண்டே இந்த
அர்த்தம் சொரிந்த இந்த ஸ்லோகத்தை சாதித்தருளியுள்ளது. கருட பகவான் வேதங்கள் அனைத்தையும் தாம் முறையும் கூடாக கொண்டு அமர்ந்துள்ளானாம். கரிய பெருமான் கோவிந்தன் தன் அடியார்களின் எதிரிகளை அரக்க குணமுடையவர்களை ஒழிக்க புறப்பட்டு விட்டால் அவனை தடுக்க யாராலும் இயலாது, தேவிமார்களால் கூட இயலாது. அப்படி எதிரிகளை அடக்க எழுந்திருடும் போது கருடனின் தோள்களை தனக்கு இருப்பிடமாக கொண்டு ஆரோகணித்து எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான். இந்த கருடனுடைய நகங்கள் பகைவர்களை அச்சுறச் செய்கின்றது. எப்படி இலங்கை சென்றபோது அரக்கர்களை அழித்தான் என்று சற்று முன் சேவித்தமோ அதே போல இப்படி பெருமானோடு கூடிய விஜய யாத்திரை முடியும் தருணம் கருடன் தன் இருப்பிடம் திரும்ப இவரின் தேவர்களான கருடனின் தேவிகளான ருத்ரை சுகீர்த்தி இருவரும் மகிழ்ந்து போற்றுகின்றனராம், ஆரத்தி எடுக்கின்றனர் மங்கள ஆர்த்தி. கருத்மான் அணிந்து கொண்டுள்ள நாகாபரணங்களின் ஒளிகள் கருத்மானுக்கு மங்கள ஆர்த்தி எடுப்பது போல உள்ளது. மேலே தேவிமார்கள் எடுக்கும் அந்த ஆரத்தியின் ஒளி, அந்த தீப ஒளி, அந்த அவன் அணிந்து கொண்டுள்ள நாகாபரணங்களில் உள்ள அந்த ரத்னங்கள் மேலே பட்டு ஜுவலிக்கின்றதாம். அத்துணை ஏற்றமிகு கருடனை துதித்து எழுவதாக சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதித்தருளிய ஸ்லோகம் இது. ஆக வேத பிரதிபடனான பெருமானை தன் தோள்களிலே எழுந்தருளப் பண்ணி கொண்டும் கைங்கரிய ஸ்ரீயை தனதாக்கி கொண்ட ஸ்ரீ கருத்மானும் வேதங்களை தனது கூடாக கொண்டவனும் ஆக கருத்மானை உயர்ந்த வாகனமாக தன் கொடியாகவும் பெருமான் கொண்டுள்ளான் என்றால் அதற்கு விலக்கு உண்டா என்ன? கருடனுக்கு தான் எத்தனை ஏற்றம்! ஆகவே தான் இத்தனை பட்சிகள் இருக்க பெருமான் கருடனை தேர்ந்தெடுத்து கொண்டது. மேலே கருத்மானுக்கு அவனுடைய தாயான வினத்தையன் ஆசீர்வாதம் நன்றாக உள்ளது, பெருத்த ஆசீர்வாதம் உள்ளது. அவளுடைய அடிமை தளத்தை நீக்கியதாலே அவள் பெற்ற வயிறு நன்றாக குளிர்ந்தது என்பார்களே, அதை போல குளிர்ந்த எண்ணத்தோடு நன்றாக ஆசீர்வதித்ததால் தான் இத்துணை ஏற்றமுடைய ஒரு இடத்தை பெற்றான். ஆக இப்பொழுது இருக்கும் இந்த காலத்திலும் தாயாரின் அந்த அன்பை ஆசீர்வாதத்தை பெற முயற்சிக்க வேண்டும். அந்த பெருமானின் அருளன்றி யாரால் செயல்படுத்த இயலும்? இப்பொழுது நாம் காண்டு கொண்டிருப்பதும் அவனுடைய அருள்தானே. வாகனமாகவும் கொடியாகவும் திகழும் ஸ்ரீ கருடன் பெருமானின் திருச்சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் திருமணி ஓசையும் பிரணவ சப்தம் 3 என்பதாலே வேதாத்மா விஹகேஸ்வரனான கருடனும் சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் திருமணி என்றே போற்றுகின்றது. அதாவது திருமணியின் கைப்படியில், சன்னதியில் இருக்கும் திருமணியின் கைப்படியில் கூட கருடனும் அல்லது சங்க சக்கராதிகள் பொறித்திருப்பார்கள். திருமணிக்கு வடமொழியில் கண்டா என்ற பெயர் உண்டு. கண்டா என்றால் மங்கள நாதத்தை எழுப்பும்படியான இந்த மணி, சன்னதியில் இருக்கும்படியான மணி என்ற பொருள் உண்டு. கருடத்வனியும் திருமணி ஓசையும் வேத முழக்கங்கள் போலே ஒன்றாக இருக்குமாம். தீர்க்கமாக, அதாவது வேத முழக்கத்தில் தங்கு தடையின்றி தவறுகள் ஆற்று வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமானை தொழுவது போல அந்த மணி நாதமும் அழகாக இருக்குமாம். சர்வமயி கண்டா கேசவஸ்ய சதா பிரியா என்று புராணம் கூறுகின்றது. மேலும் பாத்ம புராணத்தில் சப்தோ யஸ்ய கிருஹே ந அஸ்தி கண்டாவா கருடான்விதா என்கிறது. புறத்தோ வாசுதேவஸ்ய ந சபாகவதः கலௌ, அதாவது இந்த மணி ஓசை எந்த கிரகத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் வாசுதேவஸ்ய ந சபாகவதः கலௌ, வாசுதேவனுடைய அருள், வாசுதேவனுடைய அருள் பெற்ற பாகவதர்கள், அந்த பாகவதர்கள் இல்லாத இடத்தில்தான் இந்த மணி ஓசை இருக்காதாம். ஆக மணி ஓசை எழுப்பும் அனைத்து இல்லங்களிலும் அந்த எந்த தேவதையை குறித்து அவர்கள் தொழுதாலும் அந்த இல்லத்தில் மணி ஓசை ஏற்பட்டால் அந்த இடத்தில் வாசுதேவனுடைய அனுகிரகம் இருக்கும். வாசுதேவன் வந்தால் கருத்மான் வருவான். ஆக அனைத்து பொருளையும் கொண்டு சாதித்து அருளப்பட்ட இந்த ஸ்லோகம் திவ்ய தேசங்களில் எம்பெருமான் திருமுன்பு திருமணி சேவையும் மேலும் மேன்மையை சேர்க்கும் வண்ணமாக திருமணியின் தலையில் அதாகில் கைப்பிடிக்கு சற்று மேலே கருடன் விகரம் வைத்த திருமணியின் இன்பநாதம் ஒலிக்கும் இல்லம் சிறந்து விளங்கும் என்கிறது. இதுவே உயர்ந்த பாகவத லட்சணம் என்பதே ஸ்லோகத்தில் உள்ள பொதுவான கருத்து. விஷ்ணு தர்மோதரம் என்னும் நூலில் பெருமானே திருமணியின் சிறப்பை உபதேசிக்கையில் வைனதேயான் விதாம் கண்டாம் சுதர்சனயுதாம் யதி மமாக்ரே ஸ்தாபயேத்யஸ்து தேஹே தஸ்ய வசாம்யஹம்
கருடன் அல்லது சுதர்சன சக்கரம் இவர்களின் உருவத்தை முடியில் கொண்ட திருமணியை பெருமானின் திருமுன்பு வைத்திருக்கிறார்களோ அவ்விடத்தில் தானும் வசிப்பதாக அருளி செய்துள்ளான் பெருமான். கருடனை முடியில் கொண்ட மணி, அந்த ஓசையை கேட்பவர்க்கு பாம்பு பயம், இழி பயம், வறுமை பயம், நோவு நொடி பயம் என்று எதுவுமே இருக்காது என்று அறுதியிட்டு பெருமான் அருளி செய்துள்ளான் தன் திருவாக்கால். திராகிணி என்ற துர்தேவதைகளை விலக்கி நன்மை செய்யும் தேவர்களை அழைக்கவும் கருடமணியை வணங்கவும் வேண்டும் என்று வேத சாஸ்திரங்கள் அறுதியிடுகின்றன. ஆகவன்றோ பெருமான் குரு என்ற இந்த குரு அவர்களோடு இப்பொழுது சற்று முன் சேவித்தோம் அல்லவா, ஆச்சாரிய சார்வபௌமர்கள் முன் எழ கருத்மான் அவன் திருத்தோளிலே பெருமான் எழுந்தருளி இருக்க, இந்த திவ்ய தலத்தில் எம்பெருமான் திருவடிப்பட்ட இந்த திவ்ய தலத்தில் நாம் பாகவத பிரியனான ஸ்ரீ கருடனின் தோள்களிலே ஆரோகணித்து எழுந்தருளியிருக்கின்ற இந்த காணும் காட்சி எத்தனை பேருக்கு கிட்டி இருக்கிறது. ஆக போக மண்டபம் என்னும் இந்த இடத்தில் புஷ்ப மண்டபம் என்னும்படியான இந்த திருமலையில் எம்பெருமான் எழுந்தருளியிருக்க அனைவரும் விரும்பி நோக்கி கொண்டிருக்க எத்தனை பக்தர்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது புடைசூழ எம்பெருமான் எழுந்தருளி கொண்டிருக்கிறான். அத்தனை பக்தர்களையும் ரட்சித்து கொண்டிருக்கின்றான். ஆகவன்றோ இதன் பெருமையை அறிந்தவர்கள் என்றோ நேர்கொடு நேராக சேவிக்க வேண்டும் என்று இந்த திருமலையில் எழுந்தருளியிருப்பது. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெழுகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார். திருமலையில் பெருகும் அருவிகள் கூட ஸ்ரீ வெங்கடநாயகனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பெருகி ஓடுகிறதாம். அதாவது தெழுகுரல் அருவி. அப்படி அவன் சொல்லை அதனுடைய நாமத்தை சொல்லும் பொழுதே அவர்கள் குரல் தழுதழுத்து போகின்றது என்கிறார். தெழுகுரல் அருவி என்று ஆழ்வார் போற்றியுள்ளார். திருவேங்கடமுடையான் திருவடி இணைகளிலே எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் கைங்கரியம் சேவை செய்யும் பலனை பெற்றுள்ளான் இந்த கருத்மான். அந்தவாறே அந்த நிலையை தங்களுக்கும் அருள வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தருளியுள்ளார். வனவாசத்தின் போது தனியிடத்திலே இளையாழ்வார் லக்ஷ்மணன் ஸ்ரீ சீதாராமனுக்கு ஒழிவில்லாத கைங்கரியம் செய்தது போன்று விரும்பி வரும் அடியார்களும் இந்த திருமலையில் ஒழிவில் காலமெல்லாம் எப்பொழுதும் அதில் ஒழிச்சலே இருக்கக்கூடாது, அந்த கைங்கரியத்தில் அடிமை செய்ய வேண்டும் என்று தன் விருப்பத்தை அதிலும் திருவேங்கடத்திலே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஆழ்வார் நம்மாழ்வார். உலக வழக்கப்படி அடிமை செய்தல் என்பது ஒரு தலைவனுக்கு அல்லது அரசனுக்கு எனில் துக்க ஸ்வரூபமாக அமையும். ஆனால் திருவேங்கடமுடையானுக்கு அவனது சமஸ்தானத்தில் அடிமை செய்தல், கைங்கரியம் செய்தல், பெருமானிட்ட வழக்காக இருத்தல் என்பது ஒரு ஏற்றம். கைங்கரியம் செய்வது என்பது என்ன? கோவில் உள்ளே சென்றுதான் கைங்கரியம் செய்ய வேண்டுமா? இல்லை. சுற்று பிராகாரத்தில் ஏதான தும்பு தூசி இருந்தால் அதை சுத்தம் செய்யலாம். மேலே இந்த ஆர்த்தியை சேவித்து அருள் பெற்று இந்த கும்ப ஆர்த்தியை நன்றாக சேவிக்க வேண்டும். విదురవరదునకు
పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ